Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே பொதுமக்களை ஆபாசமாக பேசி ஆயுதங்களால் தாக்க முயன்ற விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அக்கரைப்பட்டியில் முறையாக குடிநீர் வரவில்லை என திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சக்திவேல் மற்றும் துணைத் தலைவர் மலைச்சாமி ஆகியோரிடம் கேட்டபோது பொதுமக்களை ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டியிருக்கின்றனர். இதனையடுத்து ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சக்திவேல் இரும்பு மற்றும் கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பொதுமக்களை தாக்க முயன்றதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு. தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை எல்லாமே. ஆனால் இது வருஷங்களோடு நடக்கிறது தான். ஆனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்குது. யாரும் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. தலைவரோட ஒய்ஃபு தான் இங்கே தலைவர். அவர் கம்பி இதெல்லாம் வச்சு அடித்து உடைச்சி மக்களுக்கு பிரச்சனை கொடுத்தாச்சு. தலைவர் இந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் பேசிட்டேன். இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களை இழுத்து பேசிட்டேன். அதுக்கெல்லாம் என்னன்னு நல்ல ஒரு தீர்வாக கொடுத்து எங்கள் மக்களுக்கு நல்ல ஒரு இது வரணும்னு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். குடித நீரை சாக்கடை கலப்பதாக புகார் பஞ்சாயத்து போர்டு அலுவலகத்தில் பல தடவை முறையிட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால திரும்பி மனு கொடுக்கப்பட்டு அதை பைப்லைன் தோண்டி போட்டு ஒரு வாரமாக அது எல்லாமே பாதை மோசமாகி மழை பெஞ்சு சேரும் சகதியமாக கிடக்கு. மனு கொடுக்கப்பட்டு அது இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம காரணத்தினால இன்னைக்கு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து அலுவலகத்தை பூட்டு போட்டிருக்காங்க. இதை ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமியோட கணவர் சத்திவேல் என்பவர் ஒரு ஆயுதங்களை கொண்டு பூட்டை உடைச்சு யார் பூட்டு போட்டது வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லி வல்கராக சில தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. முறையாக தலைவர் செயல் பண்ண இதை ஊராட்சி மன்ற ஒன்றிய நிர்வாகிகளை கண்காணித்து எங்களுக்கு அடிப்படை வசதி செய்து இன்னைக்கு அக்கரைப்பட்டி ஊராட்சி மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்த கோரிக்கையை வச்சிருக்கோன்றதை கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் செல்லப்பெருமாள் நகரில் சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இப்பகுதியில் பள்ளம் இருக்கும் இடத்தில் எந்த ஒரு எச்சரிக்கை பலகைகளும் அமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் நெடுஞ்சாலையில் சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இது குறித்து விடியா அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டபோது அவரை அழைப்பை ஏற்கவில்லை என்றும் உயிர் பலி ஏற்படுவதற்கு முன்னதாகவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பள்ளத்தை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் வளர்ந்திருக்கும் ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என விடியா அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறிப்பாக பெருங்களத்தூர் பீர்க்கங்கரணை ஏரியில் முழுவதுமாக ஆகாய தாமரை செடிகள் வளர்ந்திருப்பதால் மழைநீரை சேமிக்க முடியாத நிலை ஏற்படும் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்டை மாநிலங்கள் நீருக்காக கையேந்தும் விடியா அரசு சொந்த மாநிலத்தில் உள்ள நீர்நிலைகளை பேணிக்காக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே நாய்கள் கடித்து குதறியதில் மான் பலியானது. இந்த நிலையில் விடியா அரசு வன விலங்குகளை பாதுகாக்குமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் வைக்கப்படும் குடிநீர் தொட்டியில் தண்ணீர் இல்லாததால் வனவிலங்குகள் ஒவ்வொன்றாக வெளியேறி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வனத்துறையினருக்கும் வாய்மேடு தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உடனடியாக தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு மானை மீட்டனர். விடியா அரசின் வனத்துறையினர் வனவிலங்குகளை பாதுகாப்பார்களா என கேள்வி எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தற்கொலை செய்து கொள்ள மருந்து பாட்டிலுடன் வந்த மீனவரால் பரபரப்பு நிலவியது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் காமராஜ் என்ற மீனவரின் பட்டா நிலத்தை வெள்ளப்பள்ளம் மீனவ பஞ்சாயத்தார் தானமாக கேட்டுள்ளனர். அதற்கு காமராஜ் மறுப்பு தெரிவித்ததால் அவரை ஊரை விட்டு நீக்கி வைத்துள்ளனர். இதனால் மனமுடைந்த காமராஜ் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மருந்து பாட்டிலுடன் மனு கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மூதூர் கிராமத்தில் விடியா திமுக அரசு கடந்த 1 மாத காலமாக சரிவர குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. Taste the Daily.